தேவனே, இன்று என்னை உருமாற்றும். ஜனவரி மாதம் 12ஆம் தேதி. தளர்ந்து விடாதீர்கள். 1 நாளாகமம் 4:9. அவன் தாய், நான் துக்கத்தோடே அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். தேவனது இரக்கங்களின் வல்லமையானது மனுக்குலத்தின் இயலாமைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு எப்படி நம்மை தூக்கி நிறுத்துகிறதென்பதை இந்நாளில் நாம் சிந்திப்போம். உச்சரிப்பிற்கு மிக இனிமையான பெயராக யாபேஸ் காணப்படுகிறதினால் சில நல்ல கிறிஸ்தவ பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை இந்த பெயரினால் அழைக்கிறார்கள். ஆனால் அவனது தாய், நான் துக்கத்தோடே வேதனையோடே அவனை பெற்றேன் என்று சொல்லி யாபேஸ் என்று பெயரிட்டாள். குழந்தை அவளுடைய கருவறையில் இருந்தபோது அவளது வாழ்வின் மிக மோசமான நிலைமை வழியாக கடந்து சென்றிருக்க கூடும், அல்லது பிரசவ நேரத்தில் வழக்கத்தை விட பயங்கரமான வலியை அனுபவித்திருக்கலாம். இதற்கு மேல் வேதனை அனுபவிக்க அவள் விரும்பவில்லை. அவள் அதிகமாக துன்பப்பட்டதினாலேயே துக்கம் விளைவிக்கிறவன் என்று தன் மகனுக்கு பெயரிட்டாள். ஒவ்வொரு முறையும் மற்றவர்கள் அவனை துக்கம் விளைவிப்பவன் என்று அழைக்கும் போது யாபேஸ் எவ்வளவாய் துடிதுடித்து போயிருப்பான். சொல்ல போனால் அவனது வாழ்க்கையின் மேலே அவனது பெயர் சாபமாகவே இருந்தது. சரீர பிரகாரமாகவும் சிந்தனை அல்லது ஜீவிய பிரகாரமாகவும் ஒரு மனிதன் பாதிக்கப்பட்டிருக்கும் போது அது எத்தனை பரிதாபமான காரியம். ஆனால் யாபேஸ் தளர்ந்து போய்விடவில்லை. தேவனிடத்தில் பதிலுண்டு என்பதை அவன் அறிந்திருந்தான். சிறப்பான நிலைமைக்குள் வருவதற்கு அவனுடைய இயலாமை அவனுக்கு ஒருபோதும் தடையாயிருக்கவில்லை. அவன் ஜெபித்த போது அவனது வாழ்வில் தேவன் இடைப்படுவதை நாம் பார்க்கிறோம். தன் சகோதரரை இனிய பெயர்களை கொண்டவர்களை பார்க்கிலும் அதிக கனம் பெற்றவர்களாக இருந்தான். தேவனிடமிருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய உங்கள் திட்டத்தை ஒருவராலும் மாற்ற முடியாது என்பது உங்களுக்கு தெரியுமா? மனுஷனுடைய இயலாமைகள் எவ்வாறு தேவனுடைய சந்தர்ப்பங்களாக மாறக்கூடும் என்பதை காலம் மட்டுமே உறுதியாய் சொல்லும். ஆமேன். இந்த வார்த்தைகளினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம்.